ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ண போகிறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊரில் இருக்கிற காளியம்மன் கோயிலில் திருவிழா சாட்டியாச்சு. அதாவது நோன்பு சாட்டிட்டாங்க. இன்னும் 8 நாளில் திருவிழா கொண்டாட்டமாக தான் இருக்கும். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த விளாகில். இப்போ நான் கடைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வந்து கடை இருக்குது. கடைக்குள்ளே வந்தவொடனே ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதான். காலையில் உள்ளே வந்த உடனே எல்லாத்தையும் டஸ்ட்டெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் தண்ணி தெளித்து கோலம் போட்ட பின்னாடி தான் மனசே நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் மனசு. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்த உடனே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி பாப்பா வேறு கடைக்கு வந்துட்டாங்க. காலையிலேயே என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கு போகும்போது வந்து பாப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே வீட்டில் அவங்க அப்பா கூட தான் இருப்பாங்க. இன்றைக்கி இங்கே கடைக்கு வரணும்னு ஒரே அடம் பிடிச்சிருப்பாங்களாட்டிருக்கு. அதனால் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வெளியில் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் பாப்பா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு விளாண்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், கவலைகளாக இருந்தாலும், குழந்தைங்க முகத்தை பார்க்கும்போது அதெல்லாம் எங்கே போகும்னே தெரியாது. இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா முகத்தை பார்த்தோன்னா எனக்கு இருக்க பிரச்சனைகள் என்ன கவலை இருக்குதோ அது எல்லாமே பறந்து போயிடும். அப்படியே பாப்பாவோடையே விளாண்டுட்டு சாமி கும்பிட்டு வெளியில் எல்லாம் பத்தி தீபாவளிலாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்ட பின்னாடி தான் எனக்கு மனசே நிம்மதியாக இருந்தது. அப்படியே பாப்பா கூட வெளியே உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் வெயில் நல்லாவே வந்துருச்சு. அதனால் உள்ளே வந்துட்டோம். கடையை உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கலான்ட்டு இந்த கிளிப் எடுத்து போட்டிருக்கேன். எப்படிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பாப்பாவை கடையிலேயே குளிக்க வச்சுட்டேன். இந்த சைடில் தெரியுது பார்த்திங்களா மாடிப்படி, அந்த சைட்லேயே பாப்பாவை குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு மேக்கப் இன்றைக்கி பண்ணலை. எல்லாம் மேக்கப் கிட்டலாம் வீட்டில் இருக்குது. பெரிய மேக்கப்லாம் இல்லை, காஜல் மட்டும் கண்மை காஜல் மட்டும் போட்டு விடுவேன். அதெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே தலைவாரி விட்டுட்டேன். அதுக்கிடையில் பாப்பா சிப்ஸு சாப்பிட்டுட்டு ஜூஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஜூஸ் வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. நான் சிப்ஸே கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி பாப்பா ரொம்ப அடம் பிடிச்சிட்டு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. எவ்வளோ குசி பார்த்திங்களா, அதை கொடுத்துட்டேன்னு. அப்புறம் படுத்துட்டு அப்படியே அந்த காத்தாடியை வச்சு அப்படியே ரோல் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி தூங்க வைக்கலான்னு பார்த்தேன். இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சு ஒன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவும் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாங்க. பாப்பாவுக்கு இப்போ 3.5 வயசு ஆக போகுது. 1 வயசு முடிஞ்ச உடனே நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாமே பண்ணுறாங்க. அதனால குழந்தைங்களுக்கு நம்ம நல்லதை மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும். ரொம்ப அசால்ட்டாக சரி குழந்தைங்க தானே அப்படின்னு அவங்க முன்னாடி எதையுமே பண்ணிடாதீங்க. நம்மளை பார்த்து தான் குழந்தைங்க வளருவாங்க. அப்படியே மசாலா பாக்கெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பாப்பா கூட விளாண்டுட்டு இருந்தேன். அவங்க ஹார்ட் வைக்க சொல்லிகிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹார்ட்டும் வச்சாச்சு. பாப்பாவை இன்னும் ஜூன் மாதம் ஸ்கூல் சேர்க்க போகிறோம். அதுக்கு பின்னாடி ஒன்றா நான் விளாகில் போடுறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில்